வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது சுகர் பீட் ஒர்க். இதுதான் சுகர் பீடு. இது வந்து நிறையா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். மல்டி கலரில் நிறையா கலர்ஸில் இருக்கும். நமக்கு டிசைன் ப்ளவுஸுக்கு என்ன கலர் மேட்ச் ஆகுதோ அது மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பீட்ஸ்க்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணும் போதில் த்ரெட்டு வந்து இந்த பீட்ஸ் கலரில் எடுக்கணும். எந்த பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பீட்ஸ் கலரில் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கிளாத் இருக்குல்ல, கிளாத்தோட கலரில் எடுக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு கலர்ஸ் தான் எடுக்கணும். இதுக்கு வந்து காட்டன் த்ரெட் தான், ஸ்விங் த்ரெட் இருக்குல்ல, அந்த மிஷினில் ஒர்க் பண்ணுவோம். ஸ்விங் த்ரெட்டு அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ண மாட்டோம் பீட்ஸ் ஒர்க்குக்கு. ஓகே, வாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் பண்ணலாம். நான் இப்போ எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதே கலர்லேயும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன், காட்டன் த்ரெட்டு. அது சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. எண்டில் ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் வந்துட்டு உட்டன் நீடில் இந்த இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? உட்டன் நீடில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் தான் நிறையா பீட்ஸ் நம்ம லோட் பண்ணலாம். லோட் பண்ணணுங்கிறதுனா எப்படின்னா பீட்ஸை அந்த நீடிலில் இன்சர்ட் பண்ணுறது தான் லோடிங் சொல்லுவோம். ஓகேவா? நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற நீடிலையும் லோட் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து கம்மியாக தான் நம்மளுக்கு லோட் ஆகும். ஏன்னா டிப்பு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும். நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுறது த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற நீடில். இதே இந்த பீட்ஸுக்குன்னு உள்ள அந்த உட்டன் நீடில் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 4 பீட் தான் லோட் ஆகிருக்கு. இதே இந்த உட்டன்னா நிறைய லோட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த உட்டன் நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போதில் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்களா, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சா? இப்போது த்ரெட்டை மெதுவாக வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் லோட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் த்ரெட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கோங்க நீடில். அதுக்கப்புறம் மெதுவாக ரெண்டு பீட் மட்டும் த்ரெட்டில் விட்டு ஒரு செயின். மெதுவாக சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். ரெண்டு பீட் மட்டும் விட்டுட்டு த்ரெட்டில் விட்டு ஒரு செயின். அகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு போட மொத்தத்தில் ஒட்டி போடணுன்னு கூட தேவையில்ல. ஒரு சிங்கிள் லைனில் கொஞ்சம் தள்ளி பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பக்கத்தில் வந்துடும். 2 பீடு மேக்ஸிமம் 3 பீடு வரைக்கும் தான் நம்ம வந்து லோட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஒர்க் பண்ண மொத்தத்தில் செயினில் இன்சர்ட் பண்ணும்போது 3 பீடு தான் மேக்ஸிமம் இன்சர்ட் பண்ணணும். 2 பீடாக நீங்கள் கொடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா அது அழகாக இருக்கும். ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா டேர்ன் பண்ணுற மாதிரி இடம் இருந்ததுன்னா அது வந்து சிங்கிள் பீடாக கொடுத்து ஒவ்வொரு செயின் போடுங்க. ஓகேவா? இப்போ இந்த நீடில் வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். நார்மல் நீடில் இருக்குல்ல, அதில் லோட் பண்ணியிருக்கோமா, அந்த நீடில் வச்சு இப்போ நான் செஞ்சு காட்டுறேன். இந்த நார்மல் நீடில் வச்சுமே நம்ம செய்யலாம். ஆனால் 4 பீடாக நம்ம வச்சு ஒர்க் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு டிலே ஆகும், ரொம்ப டிலே ஆகும். இந்த உட்டன் நீடில்னால் நமக்கு வந்து ஸ்பீடு கிடைக்கும். உட்டன் நீடிலே வச்சே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா நீடிலையும் ஹேண்டில் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். லாஸ்ட்டில் ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதில் என்னென்ன ஷேப்ஸ் வரையணும்னா, இதில் ஷேப்ஸ்னால் கிடையாது, லெட்டர்ஸ் தான் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரன்னிங் லெட்டரில் எங்கேயுமே கேப்பே இல்லாமல் ABCDன்னு கண்டினியூஸாக இந்த 4 லெட்டர் சேர்த்தாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நேம் எழுதுங்க, அதுவும் கேப்பே இல்லாமல். இப்போ நான் வந்து நேம் லோஹித்னு எழுதியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நேம் எழுதி அதில் ஃபுல்லாக அந்த சுகர் பீட்ஸ் கொடுங்க. ஓகேவா? சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்களும் என்னோடய ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் காமிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட் பீட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.